அடுத்தது திருப்புலியூர். நான் ஏற்கனவே 2வது நாள் 6:45 அளவில் சொன்னேன். சிறுபுலியூருங்கிற திவ்யதேசம் மாயவரத்துக்கிட்ட கடல் அப்படின்னு சின்ன பெருமாள் இருக்காரா, அது சிறுபுலியூர். வியாக்ரபாதருடைய பிள்ளை ஆராதனம் பண்ண ஊர் இது. திருப்புலியூர் என்கின்ற திவ்யதேசம் 91வது திவ்யதேசம். குட்டநாடுன்னு பேர். ஆழ்வார் எடுக்கும்போது குட்டநாடுன்னு எடுக்கிறார். மாயப்பிரான், பொற்கொடி நாச்சியார், சப்த ரிஷிகள் இங்க ஆராதனம் பண்ணியிருக்கா. அது என்னாச்சு, சிபி சக்கரவர்த்தி நிறைய தானங்கள் பண்ணும்போது ரிஷிகள் ஏத்துக்க மாட்டேன்னுட்டா. அந்த ரிஷிகள் ஏத்துக்க மாட்டேங்கச்ச ஒரு கிருத்தியை ஏவி விட இந்திரன் ஒரு புலி உருவில் பகவானின் அடியவர்களை நீ இப்படி தாக்க கூடாதுன்னு சொல்லி அந்த கிருத்தியை விரட்டிய இடம். பகவத் கைங்கரியம் செய்கின்றேன் என்கின்ற பேரில் இந்திரன் புலி உருவில் வந்தபடியால் புலியின் ஊர் புலியூர். இந்த இடத்துல பீமன் பிராயஷ்சித்தம் பண்ணியிருக்கான். பீமன் பண்ண தப்பு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ யுதிஷ்டிரன் ஆமா அஸ்வத்தாமா போயிட்டான்னு சொன்னான். ஆனா இந்த ஃபுல் பிளான் தெரிஞ்சவன் பீமன். அதனால பீமன் தான் மெயின் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அங்க. பாவம் ஏதோ ஓரமா யுதிஷ்டிரரே பிராயஷ்சித்தம் பண்ணும்போது, அண்ணாவே பண்ணும்போது நான் பண்ணக்கூடாதா என்பதற்காக பீமன் பிராயஷ்சித்தம் பண்ண ஊர் சிறுபுலியூர். அப்ப சிறுபுலியூர், திருவன்வண்டூர், செங்குன்றூர், ஆரன்விளை, திருக்கோடித்தானம் 5 திவ்யதேசங்கள். கோட்டயத்துல தங்கிண்டு நீங்க செங்கனாச்சேரி கிட்ட போயிடலாம். 5 பேரும் சேர்ந்து ஆராதனம் பண்ணது திருவித்துவக்கோடுல பிரதட்சிணமா வர சமயத்துல நீங்க சேவிக்கலாம். அவகாஹித்தாரை அனன்யார்ஹமாக்கும் நாயக லட்சணம் வளம் புகுமூரிலே குட்டமிடும் அப்படின்னு ஆழ்வார் பாடியிருக்கார். ஊர்வளம் கிளர்ச்சோலையும் கரும்பும் பெரும் சென்னலும் சூழ்ந்து ஏர்வளம் கிளர்த்தன் பனை குட்டநாட்டு திருப்புலியூர் சீர்வளம் கிளர் மூவுலகுண்டு உமிழ்ந்தேவப்பிரான் பேர்வளம் கிளர்ந்து அன்றி பேச்சு இழல் இன்றி புனை இழையே.